ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரகுண்டாய தீமதன்னோ நந்தி பரஸ்வதியாத். ஓம் பிரதேஸ்ராம் பிரபஜோ சுமம் சாந்தம் சிவம் அத்வைதம் அநித்யே. ஓம் ஹரிம் ஆயத்தை ஆயுஷ சோமை மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பைச்சே ராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. உலகெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சமகா சக்திகள் நாள், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், இந்த ஐந்தும் பஞ்சமகா சக்திகள். சப்தம கிரகங்கள் 7. பிறப்பை இறப்பை கண்காணிக்கக்கூடிய கிரகங்கள். கர்மவினையை அடிப்படை கர்மவினை கணக்குகளை சரியாக எழுதி அதன்படி பலன் தரக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது. ஆக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 7 கிரகங்கள் சப்தம கிரகங்கள். இந்த சப்தம கிரகங்கள் கர்மவினை சொல்லக்கூடிய இந்த ராகு, கேது கிரகங்கள் ஆக மொத்தம் நவகிரகங்கள். இந்த ஏன் இதை நிழல் கிரகங்கள் அப்படின்னா, நம்மை மறைமுகமாக கண்காணிக்கக்கூடியவர்கள் இந்த ராகு, கேது. யாரு கண்ணுக்கும் தெரியாமல் நம்முடைய கர்ம வினையை பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்யக்கூடியவர்கள் தான் இந்த ராகு, கேது. ஆக எல்லாமே பிரம்மனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த கிரகங்கள் பிரம்ம விதிப்படி அந்த கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த காரகத்துவம் அடிப்படையில் எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன யோகங்கள் வழங்க வேண்டுமோ அதை சரியாகவே செய்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் போட்ட விதிப்படி சரியாக செய்கின்றது. இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்பதுதான் எனது தீர்க்கமான முடிவு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்கே வாரப்பலன்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வாரப்பலன்கள் என்பது ஆவணி 9 முதல் ஆவணி 15 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்கள். அந்த கால கிரகங்கள் காலச்சக்கரத்தின் காலபுருஷனின் காலச்சக்கரத்தின் அந்த அற்புதமான அந்த கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறும் பொழுது, கிரக பயிற்சிகள் ஆகும் பொழுது, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்திற்கு கிரகங்கள் மாறும் பொழுது என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள், என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன துன்பங்கள், வேதனைகள், என்னென்ன சுக துக்கங்கள், கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் என்னென்ன யோகங்கள் என்பது ஆதாரபூர்வமாக உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டு அதற்குரிய நிவர்த்திக்கான ஒரு நல்ல யோகங்களையும் உங்களுக்கு நிவர்த்திக்கான விஷயங்களையும் தெய்வ வழிபாட்டுக்குரிய விஷயங்களையும் குலதெய்வ வழிபாட்டையும் இங்கே உங்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு சொல்லப்பட காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பிரச்சனையில் கடந்த கால பிரச்சனையிலிருந்து இந்த கிரக மாற்றத்தினால் இப்போ கடந்த காலம் என்ன கிரகங்கள் மாறி இருக்கிறது, இப்போ என்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக உங்கள் கண் முன்னே காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக நிச்சயமாக இந்த வாரப்பலன்கள் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த ஆவணி மாதத்தில் 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகம் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படுகின்ற ஒரு சிறந்த யோகமாக அமையப் போகிறது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இது பொதுவான பலன்.
ஆக பிரம்மன் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலை விதி, தலை எழுத்து. அந்த தலையெழுத்தை உங்கள் தலையெழுத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கணும். சரிங்களா? சுயஜாதத்தை பார்த்துக்கிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். குழப்பமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இப்படித்தான், என்ன பொறுத்தல வெட்டு ஒன்று துண்டு 2 நடக்காது, என்ன செய்யலாம், அவ்வளோதான். சும்மா ஜாதகத்தை வருஷ கணக்காக தூக்கிட்டு அலையக்கூடாது. எல்லாமே பிரம்ம விதி. பிரம்ம விதியை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரிங்களா? இப்போ எல்லா ராசிகளுக்கும் தெளிவான ஆதாரபூர்வமான கிரக அமைப்புகள் பற்றி விளக்கமாக பலன்களாக இந்த வார பலன்களை பார்ப்போம். வாரப்பலன்கள் மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்குரிய மகிழ்ச்சியான உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இந்த வார பலன்கள் 25/8/2025 முதல் 31/8/2025 வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு. ஆக கடந்த வாரத்தினால் என்னென்ன பிரச்சனைகளை, கடந்த காலத்தினால் என்னென்ன பிரச்சனைகள், ஆக உங்களுடைய பொருளாதாரங்கள் பல வகையில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள், தொழில் உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன அமைதி குறைவு, அதே நேரம் சகோதரர்களால், பூமிகளால், அதே நேரம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடல்நல பாதிப்பு, இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதே நேரத்தில் இந்த சூரியனோட கேது சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் ஆவணி மாதத்தில் ஞானகாரன் கேதுவோட கடந்த காலம் கேதுவுடன் செவ்வாய் சேர்ந்திருந்து பலவிதமான துன்பங்களை, பிரச்சனைகளை நிறைய சந்திச்சாச்சு. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. நிறைய சோதனைகள், நிறைய பிரச்சனைகள். சில பேருக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், நோய் நொடிகள், அதே நேரத்தில் உடல்நலக் குறைவு, தேவையில்லாத கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி ஒரு 3 மாதம் ரொம்ப பாடாக படுத்திருச்சு உங்களுக்கு. 3 மாதம் ரொம்ப பாடாக படுத்திருச்சு. இப்போ அதிலிருந்து நமக்கு எல்லாமே சில நன்மைகள், மிதுன ராசி நினைச்சதை சாதிக்கக்கூடிய நல்ல யோகமான காலங்கள் உருவாகிட்டு இருக்கு. இப்போ என்னதான், அதாவது ஒரு கிரகத்தை மட்டும், ஒரு கிரகம், நல்ல கிரகம் மிதுன, அதாவது குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான ஒரு தனகாரகனே, தசம தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் தொழில் உத்தியோகம் முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், எல்லாமே தனம் முன்னேற்றம், பதவி முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் மற்ற பிரச்சனைகள் செய்யும்போது, மற்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் தொழில் உத்தியோகத்தில் ஏதாவது இடையூறுகள், மற்றவர்களை சத்துருக்கள், எதிரிகளால் தொல்லைகள், உடல்நலக் குறைவு, சொத்து பிரச்சனைகள், சகோதர பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத பொருளாதாரத்தில் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய நிலை, சில அவமானங்கள் ஏற்படக்கூடிய நிலை, அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்கக்கூடிய சில அனுபவங்கள், இதெல்லாம் கடந்த காலங்கள் பட்டாச்சு. இனி அதுல அதாவது ஒரு அனுபவத்தை பட்டாச்சு. கடந்த காலங்கள் ஒரு 3 மாத காலங்கள் ஒரு சந்திக்கக்கூடியாத சில விஷயங்களை சந்திச்சாச்சு. இப்ப மிதுன ராசிக்கு ஒரு தெம்பு, ஒரு தைரியம், முன்னேற்றம், எதையும் பரவாயில்ல சந்திச்சாச்சு, இதெல்லாம் ஒரு அனுபவம். இதிலிருந்து ஒரு முன்னேற்றம், நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். இப்போ புதனாகப்பட்டவன், இப்போ உங்களுக்கு சூரியன் புதனோடு ஒரு கல்வி யோகம், ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஐடி தொழில், ஒரு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய புதன் ஒரு மாறி இருக்கார். இப்போ மிதுனத்தில் குரு இருப்பதால் மிகப்பெரிய நல்ல ஒரு தொழில், உத்தியோகம், வருமானம், முன்னேற்றம், கல்வி யோகம் எல்லாமே இருக்குது.
அடுத்து இந்த கல்வி, வியாபாரம், வருமானம், முன்னேற்றம், ஒரு கம்யூனிகேஷன், ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த புதனாகப்பட்டவன் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். புதன் ஏற்கனவே 2ல் இருந்தார், இப்போ 3க்கு போயிருக்கார். அந்த 3ல் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், புதன், கேது. ஆக நல்ல ஒரு நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய நிலை. ஒரு வியாபாரம், ஒரு தொழில், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு வருமானம், ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் இந்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலையில் சூரியன், புதன், கேது. அடுத்ததாக நமக்கு புதிய சொத்துக்கள் வரக்கூடிய யோகமும் நிச்சயமாக உண்டு. பாகப்பிரிவினை. பாகப்பிரிவினையில் சில பேர் அந்த எங்களுக்கு அந்த இடம் வேணாம், அதுக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்ற அந்த பணத்தை வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அந்த இடம் வேணாங்க, நீங்களே எடுத்துக்கங்க. பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை பண்ணும்போது அந்த இடம் வேணாம், ஏன்னா அது உங்களுக்கு ஆகாத நிலை. உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை சொத்து, பூமி, இடம், சொத்து பாகப்பிரிவினை ஏற்பட போகிறது. அப்படி இந்த பாகப்பிரிவினையிலேருந்து உங்களுக்கு அந்த இடம் பிடிக்காது. அப்போ அந்த இடத்துக்கு பதிலாக பணம் வாங்கிட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த பூமிகாரகன் 4ஆம் இடத்தில் சத்ருவாயும் லாபாதிபதியாயும் 6ஆம் அதிபதியாக அதில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர், 11ஆம் அதிபதியாக அதில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அவர் 4ஆம் இடத்திலிருந்து பூமிகளால் நமக்கு நன்மை ஏற்படுத்துவார். பூரிய சொத்துக்களாலும் பூமிகளாலும் நன்மை ஏற்படுத்த வருமானம் கொடுக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இது எப்படி வருமானம் வருது அப்படின்றதான் பார்க்கணும். மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 12ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்தில் இருப்பதால் பூரிய சொத்தின் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? இந்த கிரக அமைப்புகள். அடுத்ததாக உங்களுக்கு சனி, ராகு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உத்தியோகத்தின் உயர்வுகள், வேறு இன ஜாதி மக்கள் நன்மைகள், பயணத்தின் மூல நன்மைகள், வெளிநாட்டு உறவுகளால் நன்மைகள், வெளிநாட்டு உத்தியோகத்தால் நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சிறப்பான முறையில், அதாவது சிம்மத்திலையும் கும்பத்திலையும் கிரகம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறந்த முன்னேற்றத்தை அடையும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. மிதுன ராசினர்களே, இது ஒரு பொது பலன். மேலும் உங்களுடைய ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள், அது நடக்கலை எது நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து, உங்கள் பிரச்சனை இப்போத்தான் முடியும் அப்படின்றத ஒரு பிரம்மன் எழுதியிருப்பார். உங்கள் ஜாதகத்தில் ஒரு சில ரொம்ப காலம் ஒரு சில பிரச்சனை, கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, ரொம்ப நாள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள், இந்த மாதிரி ரொம்ப நாள் ஒரு காரியம் எதிர்பார்த்து நடக்கலை அப்படின்னு ஒரு மனவேதனை இருந்தால் அது எப்போ நடக்கும் அப்படின்ற உங்கள் சுய ஜாதகம் சொல்லு. அதுக்குன்னு ஒரு விதியை பிரம்மன் எழுதியிருப்பார். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆக இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உங்கள் தனிப்பட்ட யோகத்தை நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். ஆக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை, அதிலிருந்து அந்த நேரத்துக்காக மீண்டும் ஒரு நல்ல நேரத்தை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பாலச்சித்தர் பாலஜனா. நன்றி, வணக்கம்.